அஜித்தை பொறுத்தளவுக்கு என்ன பண்ணுவாருன்னா 50% முன்னாடியே கட்டுருவார். மீதியை வந்து எவ்வரி மந்த் 5 கோடி ரூபா கொடுங்கம்பார். அது வந்து தயாரிப்பாளர்கள் கடன் வாங்கி தானே கொடுக்கணும். அப்போ அதுக்கு ஒரு தனி வட்டி மொத்தத்தையும் கால்குலேட் பண்ணிங்கன்னா அது ஒரு பெரிய தொகையாக மாறும். ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் அவங்க வந்து சார் குறைச்சிக்கங்க, அது முடியலன்னு சொல்கிறாங்க. பட் அவருக்கு என்னென்னா அவர் சினிமாவை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறதில்ல. அதுதான் அவர்கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்போ எல்லா ஹீரோக்களுமே என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம படம் எவ்வளோ போகுது, அந்த ஏரியாவில் என்ன போச்சு, இந்த ஏரியாவில் என்ன போச்சுன்னு விசாரிப்பாங்க. இப்போ ரஜினியெல்லாம் அவரே ஃபோன் பண்ணி தியேட்டர்களுக்கே பேசுவார். ஃபுல்லாக போகுதா, ஹவுஸ்ஃபுல்லாக போகுதா, நல்ல கலெக்ஷனா. இந்த காலத்துலேயே அவர் கேட்குறாரு. இன்றைக்கெல்லாம் அவர் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் பண்ணாத சாதனையே கிடையாது. ஓடனா ஓடுது, ஓடாட்டி போகுதுன்னு அழகாக போய் படுத்துக்கலாம். ஆனால் அப்படி கிடையாது. எந்த படம் வந்தாலும் அவருக்குன்னு நெருக்கமாக ஒரு 10 தியேட்டருக்காரங்க டிஸ்ட்ரிபியூட்டருங்க ஃபோன் பண்ணி கேட்பார். உங்களுக்கு கையை கடிக்காதா, நல்லா லாபம் அடைஞ்சிருவீங்களா அப்படிலாம் கேட்பார். இந்த வழக்கம் அஜித்திட்ட கிடையாது. அப்போ இங்கே ப்ராக்டிக்கலாக என்ன இருக்குங்கிறதே அவருக்கு புரியல. இப்போ பாருங்கள், அண்ணாத்த படம் ஓடல, அடுத்த படம் சன் பிக்சர்ஸ் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க, ஆட்டோமேட்டிக்காக சம்பளத்தை குறைச்சிட்டாங்க. ஒரு 30 கோடி ரூபா சம்பளத்தை குறைக்கிறாங்க. ரஜினி ஒன்றும் பெருசாக அதை மண்டையிலே ஏற்றிக்கல. ஏன்னா அவருக்கு தெரியும், அவர் பல இடங்களில் விசாரிக்கிறாரு, இது கரெக்டு தான், நாம் ஏன் சண்டை போடணும், நாம் ஏன் மன வருத்தம் ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு அவர் போகிறாரு.